அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். பிப்ரவரி மாத ராசி பலன்கள் 2024 ஆண்டு. அடியோடு மாறப்போகும் வாழ்க்கை, பணமழையில் நனையும் ராசிக்காரவங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிப்ரவரி மாதத்தில் மகர ராசியிலும் கும்பராசியிலும் புது கூட்டணி உருவாகுது. சூரியன் செவ்வாய் கூட்டணி மாத பிற்பகுதியில் பிரியுது. 13ஆம் தேதிக்கு மேலே சனியோடு கும்பராசியில் பயணம் செய்வார் சூரியன். நவகிரகங்களின் புது கூட்டணியால் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். கிரகங்களின் பெயர்ச்சி பிப்ரவரி மாதத்தில் கிரகங்களின் கூட்டணி பிரியுது, புது கூட்டணி உருவாகுது. மகர ராசியில் உள்ள சூரியன் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதிக்கு கும்பராசிக்கு மாறுகிறார். மகர ராசியில் உள்ள புதன் கும்பராசிக்கு மாறுகிறார். தனுசு ராசியில் உள்ள சுக்கிரன் மகர ராசிக்கு மாறுகிறார். உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் 2ஆம் வீட்டில் பயணம் செய்கிறார். ராசியில் ராகு சஞ்சரிப்பதாலும் மாத கோளான சூரியன் செவ்வாயுடன் இணைந்து இந்த மாதம் 13ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் பயணம் செய்வதால் நல்ல பணவரவுகள் வரும். உங்களின் அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகும். தொழில் வியாபாரத்தில் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். கடன்கள் சற்று குறையும். கூட்டாளிகள் மற்றும் தொழிலாளர்களின் ஆதரவு மகிழ்ச்சியை அளிக்கும். எதிர்பார்த்த வாய்ப்புகள் எளிதில் கிடைக்கும். அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். பொருளாதார மேன்மையால் மகிழ்ச்சியும் சுபிச்சமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. வீண் மருத்துவ செலவுகளை தவிர்க்கலாம். திருமண வயதை அடைந்தவங்களுக்கு நல்ல வரன்கள் தேடி வரும். குடும்பத்தில் சுபகாரியம் நடைபெறும். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி நிலவும். பூர்வீக சொத்துக்களால் லாபம் கிடைக்கும். புதிய சொத்துக்கள் வாங்கும் விஷயத்தில் மட்டும் சற்று கவனமுடன் இருக்கிறது நல்லது. கொடுக்கல் வாங்கலில் திருப்திகரமாக இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. வேலையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்க்கும் உயர்வுகள் தடையின்றி கிடைக்கும். வெளியூர் வெளிநாடுகளுக்கு சென்று பணிபுரிய விரும்புவோரின் விருப்பங்கள் நிறைவேறும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள்லாம் பெறுவாங்க. மீனத்தை பற்றி நாம் பார்க்கும்பொழுது புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது ராசியில் ராகு, தனவாக்கு, குடும்பஸ்தானத்தில் குரு, கலஸ்தரஸ்தானத்தில் கேது சந்திரன், தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் சூரியன் புதன், அயன சயன போகஸ்தானத்தில் சனி என கிரகநிலையில் உள்ளன. கிரக மாற்றம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். 4/2/2024 அன்று செவ்வாய் பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார். 13/2/2024 அன்று சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அயன சயன போகஸ்தானத்திற்கு மாறுகிறார். 13/2/2024 அன்று சுக்கிர பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார். 13/2/2024 அன்று புதன் பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அயன சயன போகஸ்தானத்திற்கு மாறுகிறார். எழுத்தாற்றலும் பேச்சாற்றலும் கொண்ட மீனராசி என்பர்களே, இந்த மாதம் எதிர்பார்த்த நல்ல பலன்கள் உண்டாகும். திறமையான பேச்சின் மூலம் காரியங்களை நீங்கள் சாதிக்க போகிறீங்க. எதிர்த்து செயல்பட்டவங்க விலகி போவாங்க. இனிமே தெய்வ பிரார்த்தனைகள் மனசுக்கு நிம்மதியையும் ஆறுதலையும் தரும். பணவரத்து கூடும். அரசாங்க காரியங்களில் உங்களுக்கு சாதகமான பலன் தரும். தொழில் வியாபாரம் லாபகரமாக நடக்கும். தொழில் விரிவாக்கம் தொடர்பான திட்டங்கள் செயல்படுத்த முயற்சியெல்லாம் மேற்கொள்வீங்க. பழைய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலைப்பளு குறைந்து உற்சாகமாக காணப்படுவாங்க. எடுத்த காரியம் வெற்றி பெறுவதால் மேலதிகாரிகள்கிட்ட பாராட்டெல்லாம் கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். பிள்ளைகள் மூலம் மனமகிழ்ச்சி கிடைக்கும். உறவினர்கள் நண்பர்கள் மூலம் உதவிலாம் கிடைக்கும். பெண்களுக்கு வாக்குவன்மையால் காரிய வெற்றி பெறும். ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். கலைத்துறையினர் குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை காணப்படும். நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அரசியல் துறையினருக்கு வீண் அலைச்சல் உண்டாகும். எதையும் செய்யும் போது கவனமாக இருக்கிறது நல்லது. கடின உழைப்பும் நேர்மையான போக்கும் உங்களை காக்கும். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய மனச்சஞ்சாரம் நீங்கி நிம்மதி உண்டாகும். பெரியோர் பாராட்டெல்லாம் கிடைக்கும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது புரட்டாதி 4ஆம் பாதம்.
இந்த மாதம் தாய்மாமனிடம் இருந்து வந்த கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறனால விட்டு கொடுத்து போகிறது தான் நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதிகமான உழைப்பினை கொடுக்க வேண்டியது வரலாம். வேலையில் கவனமுடன் செயல்படணும், அதான் உங்களுக்கு நல்லது. அடுத்தது நாம் பார்க்க போகிறது உத்திரட்டாதி. இந்த மாதம் எல்லா நன்மைகளும் தடையின்றி அடைவீங்க. மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் காண்பாங்க. இதுவரை தொந்தரவு கொடுத்து வந்த நோயெல்லாம் விலக போகுது. அதனால் ஏற்பட்ட மனபாரம் குறையும். வரக்கூடிய உபரி வருவாயால் கடன் அடைப்பிடும். தொழிலதிபர்கள் எதிர்பார்த்தபடி வரவுகள் வந்து சேரும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது ரேவதி. இந்த மாதம் புதிய ஒப்பந்தங்கள் கை கொடுக்கும். தொழிலதிபர்கள் பங்குதாரர்களிடம் இருந்து வந்த எச்சரிக்கையாக இருக்கணும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை சுமூகமாக இருக்கும். மனைவி வழியில் வரவேண்டிய சொத்துக்கள் கிடைக்கும். வியாபாரிகள் எந்த கொள்முதலையும் தயக்கமின்றி செய்யலாம். வியாபாரம் பெருகும். போட்டியாளர்கள்லாம் இனிமேல் விலகி போவாங்க. அடுத்தது நாம் பார்க்க போகிறது மீனராசிக்குரிய பரிகாரம் என்னன்னு நாம் பார்க்க போகிறோம். ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை வணங்கி வர காரிய வெற்றி உண்டாகும். செல்வ சேர்க்கை ஏற்படும். சந்திராசிரம தினங்கள் 2, 3. அதிர்ஷ்டமான தினங்கள் 21, 22, 23. இதுவரைக்கும் நாம் பார்த்தது பிப்ரவரி மாத ராசி பலன்கள். 2024ஆம் ஆண்டு மீன ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.